வணக்கம். முன்னொரு காலத்தில் மிருகண்டர் என்கிற ரிஷியும் அவரோட மனைவி மருதவதியும் வாழ்ந்து வந்தாங்க. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. மிருகண்டர் கடும் தவம் பண்ண காரணத்தால சிவபெருமானே நேரில் வந்து என்ன வரம் வேண்டும் பக்தா என்று கேட்டார். மிருகண்டரும் குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்போ சிவபெருமான் சொன்னார், நல்ல பையனாக, நல்ல அறிவுள்ள புத்திசாலி பையனாக வெறும் 16 வருஷம் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பையன் வேண்டுமா, அல்லது மந்த புத்தி உள்ள 100 வருஷம் வாழக்கூடிய கெட்ட பையன் வேண்டுமா அப்படின்னு கேட்டார். அதற்கு மிருகண்ட ரிஷி சொன்னார், நல்ல பையனா 16 வருஷம் வாழக்கூடிய பையன் வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமானும் உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்தார். சில மாதங்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு மார்க்கண்டேயன் என பெயரிட்டு வளர்த்தனர். அந்த சிறுவனும் சிவபக்தனாக இருந்தான். எல்லோருக்கும் அவனை பிடிக்கும். அவன் எல்லா உயிர்களிடத்திலும் ரொம்ப அன்பா இருந்தான். அவனோட 16 வயது நெருங்கவும் அவன் அப்பா அம்மா சோகமா இருந்தாங்க. அப்போ மார்க்கண்டேயர் கேட்டார், ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்ட்டு. அவன் பெற்றோர்கள் சொன்னாங்க, மகனே, சிவபெருமான் எங்களுக்கு தந்த வரத்தின்படி 16 வருஷங்கள் தான் நீ உயிரோடு இருப்ப. அதற்கு மேல் வாழும் பாக்கியம் உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கண்டேயர் சொன்னார், தந்தையே, மனப்பூர்வமா ஆத்மார்த்தமா கடவுள்கிட்ட சரணடைந்து வேண்டினா கடவுள் அருள்வார் அப்படின்னு நீங்க தான் எனக்கு சொல்லி தந்திருக்கீங்க. அதனால நான் சிவபெருமானிடம் என் ஆயுளை நீட்டிக்கும்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி தவம் செய்யறதுக்கு காட்டிற்கு போனார் மார்க்கண்டேயர். கொஞ்ச காலம் தவம் பண்ண காரணத்தால் அவரை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது. இப்போ அவருக்கு வயது 16 ஆயிடுச்சு. யம தர்மராஜா மார்க்கண்டேயரின் உயிரை எடுக்க வர்றார். அவர் வந்ததை தெரிந்து கொண்ட மார்க்கண்டேயர் அவர் வணங்கிய சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறார். கொஞ்ச நேரம் என்னடா பண்றதுன்னு யோசிச்சார் யமதர்மர். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை கரெக்டா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு உயிரை எடுக்கும் பாசக்கயிறை மார்க்கண்டேயர் மீது வீசுகிறார். அந்த கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்து கட்டப்பட்ட மாதிரி விழுந்தது. இப்போ யமதர்ம ராஜா அவர் கயிற்றை இழுக்கவும் அங்கே கோபமாக காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். என்ன தைரியம், என் மீதே பாசக்கயிற்றை வீசுவாயா என்று சூலாயுதத்தை எடுத்து ஆக்ரோஷமாய் யமனை நோக்கி பாய்ச்சினார். கடைசியில் மார்க்கண்டேயருக்கு அருளாசி வழங்கி என்றென்றும் நிலைத்து இருப்பாயாக என்று ஆசி வழங்கினார். இங்கு மார்க்கண்டேயர் தன்னோட விதியை இறைவன் அருளால் மதிக்கொண்டு வென்றார். இன்னொரு உண்மை சம்பவம் பாருங்க. 4 நாட்களுக்கு முன் இறந்த லாசரஸை உயிரோடு வரச் செய்தார் இயேசுநாதர். லாசரஸின் சகோதரிகள் இயேசுநாதர் கிட்ட வேண்டினாங்க. லாசரஸின் சகோதரிகள் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் நம்பிக்கையை பார்த்து இயேசுநாதர் லாசரஸை உயிரோடு எழச் செய்தார். 4 நாளுக்கு முன்னாடி இறந்த ஒரு மனுஷனை லாசரஸ் வெளியே வா அப்படின்னு அந்த கல்லறையை விட்டு அழகா கூப்பிடுறாரு. அந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இறந்த அந்த மனிதன் எந்த நிலைமையில இருந்திருப்பான், ஆனா ஃப்ரெஷ்ஷா வெளியே வரார் லாசரஸ். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் அப்படின்னு நம்பினாங்க லாசரஸின் சகோதரிகள். அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அருளினார் கடவுள். இதிலிருந்து தெரிவது, இறைவனிடம் சரணாகதியும் முழு நம்பிக்கையும் இருந்தால் ஜாதகத்தில் இருக்கும் சகல உபத்திரவங்களையும் மாற்ற முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் அதை நம்பணும். மார்க்கண்டேயனும் லாசரஸும் நம்மள மாதிரி மனிதர்களா இருந்தவங்க தான். அவர்கள் இறைவனிடம் உரிமையாய் கேட்க காரணம் அவர்கள் தன்னை கடவுளின் குழந்தை நான் என்று உணர்ந்ததால் தான். அவர்கள் மட்டுமல்ல நண்பர்களே, நாமும் கடவுளின் குழந்தைகள்தான். நம் விதியை நினைத்து நொந்து கொள்ளாமல் எதிர்நீச்சல் அடையுங்கள். இறைவன் அருளால் உங்கள் விதி கூட மாற்றியமைக்கப்படும். சில பேரு, இது என்னோட விதி, என் கர்மா, எல்லாம் நான் செஞ்ச பாவம், அதனாலதான் எனக்கு தண்டனை கிடைக்குது, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு அப்படின்னு பேசுறவங்களா நீங்க? அப்படின்னா பைன், வில்லோ இந்த 2 ரெமடியும் டெய்லி எடுத்துக்கோங்க. இந்த ரெமடி சாப்பிட்டா உங்க விதி மாறிடும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் என் தலைவிதி, என் தலையெழுத்து, என் கர்மா அப்படின்னு சொல்றவரா நீங்க இருக்கிறதுனால இந்த ரெமடி எடுத்துக்கும் போது விதியை நினைச்சு தேவையில்லாம கவலைப்படாம அதை மாத்துறதுக்கு என்ன வழி, தன்னை எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க, செயல்படுத்துவீங்க. தேங்க்யூ.